ஹாரி, அத மறுபடியும் சொல்லு. நிலத்தின் மேல் கேட்கா குரல்கள் எங்களின் திசையை காட்டிடும். இது கண்டிப்பா கருப்பு ஏரியை தான் குறிக்குது. 1 மணி நேரம் தேடினால்தான் தொலைத்ததை மீட்கலாம். 1 மணி நேரம்? இது ஈஸியான விஷயமா தான் தெரியுது. தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சிட்டு இருக்கிறது ஈஸியா? இன்னைக்காவது 1 மணி நேரம் முழுசா நீ தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சிட்டு இருந்திருக்கியா? இத பாரு ஹாரி, எந்த ஒரு விஷயத்திலயும் முடியும் நினைச்சா முடியும். உங்க ஆர்குமெண்ட்ஸ் அப்புறமா வச்சுக்கோங்க. ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் உங்களை ஆபீஸுக்கு கூப்பிடுறாங்க. ஒண்ணு இல்ல ஹாரி, விஸ்லிங் ரேஞ்சரி மட்டும் தான். இல்ல சார், 2வது போட்டி நடக்க இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. அதனால அதுக்காக தான் சொல்றேன், பாட்டரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் இன்னைக்கு ராத்திரி தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். போங்க போங்க. லாங் பாட்டம், பாட்டருக்கு கொஞ்சம் கூடமாட இருந்து ஹெல்ப் பண்ணு. ஏய் ஹாரி, உனக்கு செடிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காஷாக்ஸ் எழுதின ஹெர்பாலஜி புக்ஸ படிய. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேபாள்ல ஒரு மந்திரவாதி பூமியோட ஈர்ப்பு சக்தி எது. செடிகளை பத்தி இப்ப எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் நான் தண்ணிக்குள்ள 1 மணி நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். அதுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு செடி இருந்தா எனக்கு சொல்லுவியா? அதை விட்டுட்டு அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ கில்லி விட யூஸ் பண்ணு. தைரியமா கட்டுங்க. 4 பேர் மேல தைரியமா கட்டுங்க. 3 பசங்க, ஒரு பொண்ணு, 4 பேர் போறாங்க. உயிரோட மேல வருவாங்களா? உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பந்தயம் தைரியமா கட்டலாம். இது வேலைக்காமா? 1 மணி நேரத்துக்குடா ஆகும்னு நினைக்கிறேன். என்னதே நினைக்கிறியா? ஆமாண்டா, உப்பு தண்ணியில எப்படி வேலை செய்யும், நல்ல தண்ணியில எப்படி வேலை செய்யும் இப்பதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போக போக தானே தெரியும். இது முன்னாடி என்கிட்ட சொன்ன என்னவா? இப்போ வந்து சொல்ற? ஏதோ உதவி பண்ணலாமேன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான். உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஒப்பத்திரம் பண்ணாம இருந்தா சரி. எங்க ராவண ஹெர்மைனியும்? அவங்கள காலையில இருந்து காணோம். அப்படியா? இரண்டாவது போட்டிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்று இரவு நமது போட்டியாளர்களின் முக்கியமான பொக்கிஷம் ஒன்று திருடப்பட்டுள்ளது. இந்த 4 பொக்கிஷங்களும் இப்பொழுது ஒரு போட்டியாளருக்கு 1 என்ற முறையில் இந்த கருப்பு ஏரிக்குள் இருக்கிறது. போட்டியில் வெற்றி பெற போட்டியாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடி எடுத்துக் கொண்டு மேலே வர வேண்டும். இது சுலபமாகத்தான் தெரியும், ஆனால் இதற்காக கொடுக்கப்படும் நேரம் 1 மணி நேரம் மட்டுமே. அந்த நேரம் முடிவடைந்து விட்டால் எந்த மந்திரமும் அவர்களை காப்பாற்றாது. பீரங்கி வெடித்ததும் போட்டி தொடங்கும்.